மகாபலேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமாதிபதியின் வருகையினால் பலனும் பயனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை, அதாவது 5/5/2024 முதல் 11/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். மீனராசி என்பதே உங்கள் ராசியிலே ராகு பகவானும் அவரோடு பாக்யாதிபதி செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் இடத்திலே சூரிய பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சகாயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் இடத்திலே கேது பகவானும் விரயஸ்தானத்திலே சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 1, 2, 3, 4 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான பொன்னான வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது, வேதையும் கிடையாது. அதனால் ஒரு பலம் பொருந்திய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நாளும் கோளும் நம்மை வழிநடத்தும் என்ற விதிப்படி இந்த வாரத்தில் நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 5/5/2024 அன்று திதி தேய்பிறை துவிதியை திதி மாலை 4 மணி வரையும், அதன் பின்பு திரியோதசி திதியும் வருகிறது. துவாதசி திதி முடிஞ்சு திரியோதசி திதி வருகிறது. மாலை 6 மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரமும் அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் அமிர்த யோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். ஞாயிற்றுக்கிழமைக்கு சுப முகூர்த்த நாள், அன்று பிரதோஷம். அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு முகூர்த்த நாளாகவும் வருது, பிரதோஷமாக வருகிறது. அடுத்து திங்கட்கிழமை 6/5/2024 திதி தேய்பிறை திரியோதசி திதி மதியம் 1:30 மணி வரை, 1:30 மணிக்கு மேலே சதுர்த்தசி திதி வருகிறது. அன்று மாலை 5 மணி வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்பு அசுவை நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்தயோகம் கூடிய நாள், சுப முகூர்த்த நன்னாள். அப்போ இந்த வாரத்தில் 2 முகூர்த்த நாள், ஒன்று ஞாயிற்றுக்கிழமை, 2வது திங்கக்கிழமை. அந்த 2 நாளும் யோகமான நாள். அடுத்தபடியாக முக்கியமானது செவ்வாய்க்கிழமை 7/5/2024 அன்று பகல் 11 மணிக்கிலேருந்து அமாவாசை திதி ஆரம்பிக்கிறது, மறுநாள் காலையில் 9 மணி வரை. அப்போ இந்த அமாவாசை திதியானது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 3 மணி வரை அஸ்வினி நட்சத்திரம், அதன் பின்பு பரணி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை, அதாவது 8/5/2024 திதி முதல் சொன்ன மாதிரி காலைல 9 மணி வரை அமாவாசை திதி, அதன் பின்பு வளர்பிறை பிரதமை திதி. மதியம் 2 மணி வரை பரணி நட்சத்திரம், அதன் பின்பு கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை விரதம். அன்று சித்தயோகமும் அமிர்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை 9/5/2024 திதி வளர்பிறை துவிதியை திதி, நட்சத்திரம் மதியம் 1:30 மணி வரை கார்த்திகை நட்சத்திரம், அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம், மரண யோகம் கூடிய நாள், அன்று சந்திர தரிசன நாள். அடுத்து இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10/5/2024 திதி வளர்பிறை திருதியை திதி. திருதியை திதின்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பின்பு வரக்கூடிய அந்த திருதியை திதியானது அட்சய திருதியை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த அட்சய திருதியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, அட்சயம் என்றாலே அல்ல அல்ல குறையாத என்று பேர். அப்போ ஒரு வீட்டில் என்ன அல்ல அல்ல குறையாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கமோ வைரமோ பணமோ அல்ல, தானியங்கள் தான் இருக்கணும். பலசரக்கு இருக்கணும், உணவு தானியங்கள் இருக்கணும். எப்போயுமே அன்னபோஜனம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது. அதன்படி அன்று என்ன வாங்கணும் பொதுவாக பார்த்திங்கன்னா, அரிசி பருப்பு, உப்பு புளி மிளகா, தானிய வகைகள்,
பலசரக்கு ஐட்டங்கள் இவைகள் தான் வாங்கணும். தங்கம் வாங்கிட்டு இருக்காங்க, அது அவங்களுடைய விருப்பத்தை பற்றி விஷயம். இதெல்லாம் எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மதியம் 1 மணி வரை ரோஹிணி நட்சத்திரம், அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த ரோஹிணி நட்சத்திர காலகட்டங்கள்லாம் மரண யோகம் வருகிறது. ரோஹிணி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே சித்த யோகம் வருகிறது. அப்போ மதியம் 1 மணிக்கு மேலே வாங்கினீங்கன்னா நல்ல யோகங்கள் கிடைக்கும். ஏன்னா ஓரையை பொறுத்தளவுக்கு சுக்கிர ஓரை ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நல்ல அருமையான யோகங்கள் கிடைக்கும். அன்று அட்சய திருதியை. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு 11/5/2024 திதி வளர்பிறை சதுர்த்தி திதி, மதியம் 1 மணி வரை மிருகசீரிஷ நட்சத்திரம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மீனராசி என்பதே பொதுவாக இந்த வாரம் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரம் உங்களுக்கு ஒரு கோல்டன் வாரம், அருமையான யோக பலங்களை அள்ளித்தரக்கூடிய வாரம். முதல் சொன்ன மாதிரி பஞ்சமாதிபதி வருகை பலனை கொடுக்கும். பாக்கியாதிபதி உங்கள் ராசியிலே அமர்வது பலத்தை கொடுக்கும். அப்போ பொருளாதாரத்திலும் சரி, கடன், நோய், வம்பு வழக்கு இவையெல்லாம் காணாமல் போய்விடும். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மை நிலவும். பணங்காசு சர்க்குலேஷன் ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஜீவனாதிபதியாகிய குரு பகவான் வளரும் பாவத்தில் அமர்ந்திருக்கால தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறி முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் அருமையான வாரம். ஏன்னா யோக பலத்துக்கு நல்ல தரக்கான வாய்ப்பு உண்டு. பணிச்சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும், எதிர்பார்த்த லாபங்கள் திருப்திகரமாக கிடைக்கிற வாய்ப்பும் உண்டு. மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுக்கு கீழ் பணிவு புரியக்கூடிய நண்பர்கள், சக தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மங்களத்தையும் யோகத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் சுபமுகூர்த்த நாளுனால மீனராசி என்பதிலே உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கிற வாய்ப்பும், சுபமங்கலத்தை பேசக்கூடிய வாய்ப்புகளும், நிகழ்ச்சிகளுக்கு போய் கலந்துக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாக்கியங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அடுத்தபடியாக உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்தை உச்சம் பெற்றனால கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருங்க. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து விடுவது நல்லது. அலைச்சல், மன உளைச்சலை தவிர்த்தல் நலம் தரும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த ஊழல்களெல்லாம் இனி கூடல்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்களால் ஏற்பட்ட தொல்லையும், நண்பர்கள், உறவினர்கள் அல்லது உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் ஏற்பட்ட கெடுதல்கள் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அனுகூலம் அனைவருக்கும் தேவை என்ற அளவுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள். குழந்தைகளால் லாபமும், குழந்தைக்கு லாபமும், மங்கள செய்திகளை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே சுப செய்திகள் கிடைக்கும். குறிப்பாக மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான், புத்திரபாக்கியம் கிடைக்கும், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மைகளாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமாவாசை தேதி வருகிறது. அன்று அவரவருடைய இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. திதி தர்ப்பணம் வழிபாடு வேல் செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் அட்சய திருதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. 5 அட்சய திருதியில் அவரவர் இல்லத்து குலதெய்வத்தையும் வீட்டு தெய்வங்களையும் வழிபாடு செய்யுங்க. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லா நலன்களும் பலன்களும் கிடைத்து நீடூடி வாழ்வதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.